போச்சே போச்சே 15,000 கோடி போச்சேன்னு அலறிட்டு இருக்கார் சைஃப் அலிகான். ஆமா, இந்தி திரை நடிகர் சைஃப் அலிகானே தான். ஏன் போச்சா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சைஃப் அலிகானுக்கு ஏன் போச்சு 15,000 கோடின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, சைஃப் அலிகானின் குடும்ப தகவல்கள். 2, எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1968. முதலில் அலிகானின் பரம்பரை குறித்த தகவல்கள். சைஃப் அலிகான் இந்தி திரைப்பட நடிகர் என்பதும் அவர் ஒரு நவாப் பரம்பரையின் வாரிசு என்பதும் நம்மில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி நவாப் ஆனார்? அலிகானோட கொள்ளு தாத்தா பேர் தோஸ்த் முகமது கான். இவர்தான் 1707 போபாலை உருவாக்கி அதற்கு நவாப் ஆனார். யார் இவர்? இவர் எப்படி நவாப் ஆனார் என்பது ஒரு தனி கதை. ஆப்கானிஸ்தானில் காபூல் பகுதியை சேர்ந்த இவர் அவுரங்கசீப் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவுரங்கசீப்புக்கு எதிரான பல மக்கள் புரட்சிகளில் ஒன்றை இவர் வெற்றிகரமாக தடுத்து அழித்தார். இதனால் அவுரங்கசீப்புக்கு ரொம்ப நெருக்கமானவராக ஆனார். கமாண்டர் பதவியும் கிடைத்தது. அப்புறம் அவுரங்கசீப் செத்து போனதுக்கு பின்னாடி வாரிசு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அவுரங்கசீப்பின் பிள்ளைங்க கூட சேராமல் இவரே ஒரு கூலிப்படையை உருவாக்கி பல சின்ன ராஜ்யங்களுக்கு பணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வேலையை பார்த்தார். இந்த நிலையில்தான் இந்து ராஜ்யமான கோண்ட் கிங்டம் அரசர் நிசாம் ஷா அவரது மருமகன் அலம் ஷாவால் விஷம் கொடுத்து கொல்லப்படுகிறார். இந்த கொலைக்கு பழிவாங்க நிசாம் ஷாவின் மனைவி கமலாபதி தோஸ் முகமதின் உதவியை நாடுகிறார். அலிகானின் கொள்ளு தாத்தாவும் வாங்கின காசுக்கு வஞ்சகம் பண்ணாமல் ஆலம் ஷாவை கொன்று கமலாபதியை நம்பிக்கைக்கு உரியவராகிறார். பின்னர் கமலாபதி இறந்த பின் கோண்டு ராஜ்யத்தை ஆட்டையை போட்டு அந்த நாட்டுக்கே நிசாமாகிறார் முகமது. இப்படி உருவான போபாலை நிசாம் ஆகிய முகமது கானின் பரம்பரையில் வந்த போபாலை ஆண்ட கடைசி நிசாம் தான் நவாப் ஹமிதுல்லா கான். இவருக்கு 3 பெண் புத்திரிகள், அபிதா சுல்தான், சஜிதா சுல்தான், ராபியா சுல்தான். இதில் சஜிதா சுல்தான் புகழ்பெற்ற பட்டோடி குடும்பத்தின் இஃப்திகார் அலி அகமது கான் பட்டோடியை திருமணம் செய்து கொண்டார். யாருடா இதுன்னு யோசிக்காதீங்க, அந்த காலத்தில் புகழ்பெற்ற கிரிக்கெட்டர் AK பட்டோடி தான் அவர். 1946 இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டன். சஜிதா சுல்தான் மற்றும் AK பட்டோடிக்கு பிறந்தவர் தான் மன்சூர் அலிகான். இவரும் கிரிக்கெட்டர் தான். இவரும் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தார். டைகர் பட்டோடி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட இவர் கிரிக்கெட் விளையாட்டோடு காதலியும் செய்து நடிகை ஷர்மிளா தாகூரை மணந்தார். நம்ம சைஃப் அலிகானுக்கு தந்தையானார். அது மட்டுமா, நடிகை சோஹா அலிகானுக்கும் இவர் தான் தந்தை. சரி, அதுக்கும் சைஃப் அலிகானின் 15,000 கோடிக்கும் என்ன தொடர்புன்னு கேட்பீங்க. தெரியும். அதை அறிய எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டை பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போதும், சைனா மற்றும் பாகிஸ்தானுடனான யுத்தத்தின் போதும் தங்கள் சொத்துக்களை இங்கேயே விட்டுவிட்டு அந்த நாடுகளுக்கு குடியேறியவர்களின் சொத்துக்களை அரசு எதிரி சொத்து என்று வரையறுத்து அவற்றை கையகப்படுத்த ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அதுதான் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட். சரிதானே? நம்ம வேண்டாம் என்று எதிரிகள் நாட்டுக்கு போனவர்கள் எதிரிகள் தானே. அவர்களின் சொத்துக்களை அரசு கையகப்படுத்தினால் தப்பே இல்லை. ஆனால் அப்படி சென்றவர்களின் சொந்தக்காரர்களோ இல்லை வாரிசுகளோ இங்கேயே இருந்தால் அப்போதும் அது எதிரி சொத்தா என்றால் ஆமா, அப்போதும் அது எதிரி சொத்து தான் என்றே சொல்கிறது இந்த சட்டம். எதிரிகளின் உறவுகளோ நிறுவனமோ இந்த சொத்தில் உரிமை கொண்டாட முடியாது என்று வரையறுத்து இருக்கிறது இந்த சட்டம். இந்த சட்டம் தான் இப்போ நம்ம சைஃப் அலிகானுக்கு வில்லனாக வந்திருக்கு. எப்படி? சைஃப் அலிகானோட பாட்டிகள் ஒருவரான அபிதா சுல்தான் 1960 இந்தியாவை துறந்து பாகிஸ்தானுக்கு போய் செட்டில் ஆயிட்டார். அதனால தான் இப்போ போபால் நவாபின் சொத்துக்கள் எதிரி சொத்துக்களாகி விட்டது. அரசு கையகப்படுத்த போகிறது. என்ன அநியாயம்! யாரோ ஒருத்தர் வேறு நாட்டுக்கு குடியேறியதால் எல்லார் சொத்தும் எதிரி சொத்தா என்றால் ஆமா, அப்படித்தான் என்கிறது இந்த சட்டம். 2019 சைஃப் அலிகானின் பாட்டி சஜிதா சுல்தானை வாரிசாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அவரது சகோதரி அபிதா பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்ததால் இப்போ சொத்துக்கள் எதிரி சொத்துக்களாகி போச்சு. சைஃப் அலிகானுக்கு 15,000 கோடி சொத்து கையை விட்டு போச்சு. இதை பார்க்கும்போது நமக்கு தோன்றுவது ஒன்றுதான். விடுதலைக்கு முன் நவாபாக இருந்த குடும்பத்தின் சொத்தை யாரோ ஒருவர் வேறு நாட்டுக்கு குடிபெயர்ந்து போனதால் எதிரி சொத்தாகும் என்றால், இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து இந்திய குடியுரிமையை புறக்கணித்து வேறு நாடுகளுக்கு கிரீன் கார்டு வாங்கி கொண்டு செல்லும் கூட்டத்தின் அதன் சொந்தக்காரங்க சொத்தை ஏன் எதிரி சொத்தாக அறிவிக்கவில்லை? ஒருவேளை பாகிஸ்தான் சைனாக்கு போனால் மட்டும்தான் எதிரி சொத்தாகுமா? நாட்டை வேண்டாம் என்று சொல்லி சென்றவர்களின் சொத்துக்களுக்கே இந்த நிலை என்றால், இந்த நாட்டை ஆக்கிரமித்து கொள்ளையடித்தவர்கள் கொடுத்த கோடான கோடிகளை வைத்திருக்கும் தேவாலய சொத்துக்கள், வக்ஃபோர்டு சொத்துக்கள் மட்டும் எப்படி நண்பன் சொத்தாகி இருக்கு? அவற்றை பாதுகாக்க இதற்காக தனித்தனி சட்டங்கள், அவைகளையும் கையகப்படுத்தப்பட வேண்டிய சொத்துக்கள் தானே. அது சரி, இந்த சட்டத்தை கொண்டு வந்த அப்போதைய அரசுக்கு இவர்களெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்ட சொந்தங்களாச்சே, அப்புறம் எப்படி வரும் சட்டம்? ஐயையோ, இப்படியெல்லாம் கேட்டால் சங்கின்னு சொல்லிடுவாங்களே. ஆனால் உங்களுக்கும் இதே போல கேள்வி எழுந்ததா இல்லையா சொல்லுங்க.
இந்த கேள்வி சரி என்றால் லைக் போடுங்க, இல்லைன்னா கமெண்ட்ல வந்து உங்க கருத்தை சொல்லுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சஜிதா